கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உன்னதமான இடத்துக்கு கொண்டு வருவார். உங்கள் சூழ்நிலைகளை மேன்மையான பாதைக்கு நேராய் மாற்றி அமைப்பார். இன்றைக்கு சில தீமையான காரியம் நடப்பதை போல் இருந்தாலும் நன்மைக்கு எதுவாகவே முடியும். கவலைப்படாதீங்க. இந்த ஜீவாத்துக்கான வசனம் சங்கீதம் 28:4. அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாய் அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும். அதாவது ஒரு மனிதனுடைய செய்கைக்கு தக்கதாக சரிக்கு சரி கட்டுகிறவர். ஒரு மனிதன் ஒரு மனுஷியுடைய செய்கைக்கு தக்கதான பலன்தான் அந்த மனிதர்களுக்கு வருகிறது. அதை மறந்துவிடக்கூடாது. நம்ம என்ன செய்கிறோமோ அதன் பலன் நமக்கு உண்டு. அவனவன் கிரியைக்கு தக்கன பலனை அவனவனுக்கு அவர் அளிக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம விதைக்கிறது தான் அறுப்போம். அதாவது நெல்லை விதைச்சேன்னா நெல்லை அறுப்போம். கோதுமை விதைச்சா கோதுமை அறுப்போம். விதைச்சுதான் அறுக்க முடியும், விதைக்காதவன் அறுக்க முடியாது. அதே போல் நம்ம என்ன கிரியை செய்கிறோமோ, இந்த பூமியில் நம்ம எதை விதைக்கிறோமோ அதான் அறுப்போம். நாம் மற்றவங்களுக்கு நன்மை செய்தால் நமக்கு நன்மை உண்டு. நாம் மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டினா நமக்கு இரக்கம் உண்டு. நாம் மற்றவர்கள் சமாதானம் இருக்க உதவி செய்தால் நமக்கு சமாதானம் உண்டு. நாம் மற்றவங்களை நாம் கெடுக்கக்கூடாதுன்னு நினைச்சா நம்ம யாரும் கெடுக்க முடியாது. அதனால நம்முடைய கிரியைகளை நாம் சரிப்படுத்துவோம். மற்றவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கிரியைகள் நேர்த்தியாக இருக்கட்டும். எத்தனை தீமைகள் போராட்டங்களுக்கு விரோதமாக வருவதை போல் இருந்தாலும் அவர்களை பார்க்க மாட்டார் தேவன், நம்மை பார்ப்பார். நாம் என்ன செய்திருக்கிறோம்னு பார்த்து எதுவும் நம்மை அணுகாதபடிக்கு நம்மை ஆச்சரியமாக நடத்துவார். விசுவாசிங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கிரியைக்கு தக்கதாய் சரிக்கு சரி கட்டுகிற தெய்வம். எங்களுடைய கிரியைகளை நீர் பார்க்கிறீர். நாங்கள் செய்கிறதை நீர் பார்க்கிறீர். நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்து அதன் பலனாக உம்மிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எனக்கு பிறந்த நாளை காணுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காணுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன். குறிப்பாக கஷ்டத்தோடு வேதனையோடு சமாதானத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுங்க. ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.